காப்பவரே, என்னை காப்பவரே, இதோ என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற என் அன்பு தகப்பனே என்று அவரை நோக்கி பாடி நாம் இந்த இறை செய்திக்குள் நாம் கடந்து செல்வோம். செக் பாடும்போது என்னைன்னு சொல்கிறேன், மைக் வேலை செய்யுதுமா. நன்றிம்மா. வேலை செய். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. யாரெல்லாம் ஆண்டவர் பார்க்கணும்னு நினைக்கிற பிள்ளைங்க பாடுங்க. மற்றவங்களாம் அப்படியே சோகமாக பாடினீங்கன்னா ஆண்டவர் பார்க்க மாட்டார். அவர் பார்க்கணும்ல, அவர் கண்கள் நம்மை காணணும். அப்படிதானே? என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும், நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். ஒரு நிமிஷம். அவர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். இந்த பாட்டை பாடும்போது உடம்பெல்லாம் மெய்சிருக்கும். ஏன் தெரியுமா? அது ஒரு வார்த்தை வரும் பாருங்களேன். நான் அமர்வதும். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறீங்கன்னா, காலையில் எழுந்து இங்கே வந்திருக்கிறீங்கன்னா யாருடைய கிருபை? கோவிடில் எத்தனையோ பேர் செத்து போனாங்க. ஆமாம் தானே? நம்ப மாட்டீங்க. பக்கத்து வீட்டில் ஒரே சாவாக விழும். எங்களுக்கு நிறைய ப்ரேயர் ரெக்வஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். சிஸ்டர் உயிர் போராடிட்டு இருக்கிறாங்க, செத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதிகாலை ஜெபக்குழு மக்கள் எல்லாம் முழங்கால நிற்போம், என் ஆண்டவர் உயிரை கொடுப்பாருன்னு. அருமையாய் ஆண்டவர் ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சி போச்சு, இனி மறிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. முழங்காலில் நின்று செபித்த போது கொஞ்ச நேரத்தில் ஃபோன் வரும், சிஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு காற்று உள்ளே செலுத்தப்பட்டு அவர் உயிர் பெற்றுட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் எழுந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா அவரோட கிருபை. போர் பாதிக்கப்பட்ட நாட்டில் நீங்கள் இல்லாமல் போனீங்க, அப்படி தானே? பயந்துகிட்டே உட்காந்துருப்போம், எப்படா குண்டு விழுங்க. எவ்வளோ ஆண்டவர் ஆராதிக்க ஒரு கூடாரத்தை கொடுத்து வச்சிருக்காரு. எப்படி உற்சாகமாக கையை தட்டி பாடணும். நான் அமர்வதும் நான் எழுதுவதும் யார் அறிஞ்சிருக்கிறா? ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறா. உற்சாகமாக கையை தட்டி பாடுவோமா? ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். கையை தட்டி ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய்
இயேசு ராஜா இயேசு ராஜா என்னை காண்பவரே என்னை காண்பவரே தினம் காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்னை காண்பவரே ஹல்லேலூயா தினம் காப்பவரே எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் என்னான்னு தெரியும் உன் ஏக்கம் என்னன்னு அவருக்கு தெரியும் இதோ நீ எந்த ஏக்கத்தோடு நீ வந்திருக்கிறியோ நீ வெறுமையா போக மாட்டோமா எல்லாமே நடந்தாலும் படுத்தாலும் ஆமென் அப்பா நீர் நம்பிக்கையோடு அப்பா நீர் நன்றி ராஜா நன்றி ராஜா உச்சமாய் இயேசு ராஜா ஹல்லேலூயா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா இயேசு ராஜா ஹல்லேலூயா ஒரு 7 வார்த்தை சொல்லி தரேன் எவ்வளோ மந்திரம் சொல்றீங்க தந்திரமா இதெல்லாம் சொல்லாம யோசிக்கிறீங்க 7 வார்த்தை சொல்லி தரேன் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க கையை உயர்த்தி சொல்லுவோமா ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹalleluya தூயவர் பரிசுத்தர் ஸ்தோத்திரம் ஓசானா மாரநாதா ஏன் இந்த 7 வார்த்தையை சொல்ல தெரியுமா 7 கண்ட மக்களும் பாதுகாப்பாக இருக்கணும் ஆமென் இன்றைக்கு இந்த உலகத்தில் ஏன் இந்த அழிவு ஏன் இந்த போர் ஏன் இந்த நிகழ்வுகள் எல்லாம் என் அன்பு பிள்ளைய யாரோ செய்கிற பாவம் இல்லை முதல்ல ஒத்துக்குங்க நான் செய்த பாவம் நான் செய்த பாவம் நீ நினைக்க வேண்டாம் இவன் தப்பு பண்றான் அவன் தப்பு பண்றான் அவன் எவ்வளவு துரோகம் பண்றான் அவன் சரியில்லை இவன் சரியில்லை இன்றைக்கு நீங்க முதல்ல புரிச்சுக்கங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தெரிஞ்சுக்கங்க நான் பாவி ஆண்டவரே பாவத்தால் தான் நான் உங்களை கொன்ன ஆண்டவரே என் அன்பு பிள்ளைகளே அன்பு உறவுகளே ஒரு நாள் செபித்துக் கொண்டிருந்த பொழுது அதிகாலையில் ஆண்டவர் ஒரு உணர்வை கொடுத்தார் நீ எப்பொழுதெல்லாம் பாவம் செய்கிறியோ பாவத்தோடு நற்கருணை உட்கொள்கிறாயோ அப்பொழுது ஆண்டவர் உன் உள்ளத்திலே நிர்வாணமாய் நிற்கிறார் ஆமென் நீ நல்லா வெளியே நின்றுக்கிட்டு கெட்ட கெட்ட வார்த்தை திட்டிட்டு அவன் கடக்கிறா எச்சா பூச்சா சொல்லிட்டு உள்ளே வந்து நாக்க நீட்டி நன்மை வாங்குறீங்களே உன் உடம்பு கூசலை அப்பா என்ன சாதாரண தகப்பனா நீ என்ன வேணா பேசுவ என்ன வேணா பாவம் செய்வ ஆனால் காலையில் பூசை பார்த்துட்டு நன்மை எடுத்துட்டு வெளியில் போன உடனே புறணி ஆரம்பிக்கும் வெளியில் போன உடனே வந்து பேசுவோம் என் அன்பு பிள்ளைய இன்றைக்கு நீ ஒப்பு கொடுங்க யாரோ பாவி இல்லை இன்னைக்கு முழுக்க நீங்கள் ஜெபிக்க போகிறது உங்கள் பாவத்தை குறித்து நிறைய ஜெபிங்க உங்கள் பாவத்துக்காக மன வருத்தப்படுங்க சும்மா சொல்கிறது என் பாவமே என் பெருமா மார்பில் அடிச்சுப்பீங்க ஆனால் யாரும் உணர்ந்தே கிடையாது என்னைக்காவது ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு உன் பாவத்துக்காக அழுது ஜெபிச்சிருக்கிறீங்களா என்னைக்காவது அந்த பாவத்தை குறித்து மன வருத்தப்பட்டிருக்கிறீங்களா நான் என்ன வேணால் செய்யலாம் கடவுள் என்னை மன்னிச்சுக்கிட்டே இருப்பார் அண்ணா அழகாக சொன்னாங்க 1 தடவையா 2 தடவையா உடனே வசனம் சொல்லுவோம் 7 இல்லை 70 முறை மன்னிக்க சொல்லிட்டார் ஆண்டவர் அப்போ என்னையும் மன்னிச்சிடுவார் என் அன்பு பிள்ளையே உன் பாவத்தினால உன் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் வரப்போதா சாபம் வரப்போதா தயவு செய்து உன்னிப்பாக கவனிங்க நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையா இல்லை சபிக்கப்பட்ட பிள்ளையா யோசிங்க எப்பயுமே என்ன பண்ணுவோம் தேடி தேடி ஓடுவோம் எங்கே அங்கே போனால் பிரதர் ஃபாதர் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை எனக்கு கொடுங்க எப்படி எங்கே போனால் என்ன தேடுறோம் ப்ளஸ் பண்ணுங்க என்னது ப்ளஸ் பண்ணுங்க ப்ளஸ்ஸிங் எதிர்பார்க்கணும்
ஏன் அந்த blessing இல்லை உங்ககிட்ட? எனக்காக யோசிச்சு பார்த்தீங்களா? இன்னைக்கு கன்ஃபெஷனுக்கு போங்கன்னு சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்சு யாரும் இன்னும் போகலன்னு நினைக்கிறேன். ஒரு 2 பேர் 3 பேர் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என் அன்பு உறவுகளே, கத்தோலிக்க திருச்சபையில் ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த பாவ சங்கீதனம். நீ பாவ சங்கீதனம் சரியாக செய்யாமல் ஆண்டவரை உடலை நீ உட்கொள்ளுகிற பொழுது உங்களுக்குள்ள நிறைய ஆஸ்வாதம் கிடைக்கல, எனக்கு ஏன் உடம்பு இன்னும் சரியாகலை அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க, என் பாவங்கள் தான் எனக்கு எல்லாமே. நான் எப்போ பாவத்தை அறிக்கை செஞ்சு பரிசுத்தமாக ஜெபிக்கிறேனோ எனக்கு எல்லா பிரச்சனையும் மாறிடும். ஒரு பரிசுத்தவானுடைய மன்றாட்டுக்கு உடனே பதில் கிடைக்கும். ஆமாவா இல்லையா? இதை வேறு யோசிப்போம். நம்ம ஃபாதர்கிட்ட போய் கன்ஃபெஷன் பண்ணணுமா, அவர்கிட்ட போய் சொல்லி அவர் எதனா நினச்சிக்கினாருன்னா அதுக்காக தான் வெளியே இந்த ஃபாதர் வர வச்சுருக்காங்க. அப்போ கூட எந்திரிச்சு போக மாட்டோம், உட்காந்துருக்கூடாது. என் அன்பு உறவுகளே, இந்த இடத்தை விட்டு கடந்து போகிற பொழுது நீங்கள் ஒவ்வொரு பாவத்தையும் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு எப்படி ஒரு குழந்தை பிறக்கும்போது ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறதோ, நம்ம இறக்கும் போது அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் செத்து போயிட்டா, எப்பா செத்து போயிட்டானா ரொம்ப சந்தோஷம், இவன் என்னத்தை பண்ணி சாதிச்சான், கொடுத்ததெல்லாம் ஒரே டார்ச்சர், ஒரே பிரச்சனை, இவன் இருந்தா என்ன செத்தா என்ன. இன்னைக்கு நீ சொல்கிறல்ல, அதுக்கு உன்னை பார்த்து இந்த ஊர் சொல்லும். எத்தனை பேர் கண்களுக்கு நாம் பரிசுத்தவான்களாய் தெரிகிறோம்? எத்தனை பேர் இந்த பங்கில் ஒருத்தரையாவது பரிசுத்தமாக மாற்ற முயற்சி பண்ணியிருக்கிறோமா? சொல்லுவாங்க, எரியிற தீயில இன்னும் கொஞ்சம் தான் ஊற்றாத, என்னம்மா ஊற்றாத, எண்ணெயை ஊற்றாத, ஏற்கனவே அவங்க பிரச்சனை போயிட்டுருக்கோம், நம்ம போய் களத்தில் உள்ளே பூந்து இன்னும் கொஞ்சம் பகையை என்ன பண்ணுவோம் உருவாக்குறதுக்கு. அப்படியே சொன்னால் இப்படி இருக்காது அப்படி இருக்குமேன்னு சொல்லிட்டு பிரச்சனை என்ன பண்ணிட்டு வந்துடுவோம், பெருசாகிட்டு வந்துடுவோம். என் அன்பு உறவுகளே, இன்றைக்கு 10 கட்டளைக்கு விரோதமாக நம்ம செஞ்ச பாவத்தை கொஞ்சம் நினச்சி பார்க்க போகிறோம். 10 கட்டளைகள் தெரியுமா? ஃபஸ்ட்டு எப்பயோ படிச்சு சிஸ்டர், தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் வீட்டில் முதல் வேலையாக உட்காந்து சாட்டு வாங்கி எழுதி ஒட்டுங்க. அந்த 10 கட்டளைகள் பார்க்கும்போதெல்லாம் எப்பெல்லாம் அந்த கட்டளைக்கு விரோதமாக பாவம் செய்யறனோ அந்த பாவத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் செபியுங்கள் பிள்ளைகளை. சின்ன குரூப்பத்தில் படிச்சோ சரிங்க சிஸ்டர், எப்பயோ படிச்சு அதெல்லாம் எங்கே ஞாபகம் இருக்கேன்னு. ஒவ்வொரு முறையும் நல்லா தெரிஞ்சுங்க, ஏன் ஆசீர்வாதம் வரல அப்படின்னா ஆண்டுடைய கட்டளைக்கு விரோதமாக நீங்கள் வாழ்கிற பொழுது அந்த ஆசீர்வாதம் சாபமாக மாறும். அதே ஆணுடைய கட்டளையை நீ கைப்பற்றி கொண்டு அவருடைய வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கை இருந்துச்சுன்னா மிகுந்த ஆசீர்வாதமாக மாறும். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு பொறுமையாக இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 14 வரைக்கும் ஆசீர்வாதங்களை பற்றியும் 15லேருந்து 57 வரைக்கும் என்னென்ன சாபங்கள் ஏற்படுங்கிறத தயவு செய்து இன்றைக்கு போயிட்டு இணைச்சட்டம் 28 அதிகாரத்தை 1 முறை 2 முறை 3 முறை நல்லா வாசி, இறை வார்த்தையை நல்லா வாசிங்க. எத்தனை பேர் வீட்டில் இன்னும் பைபிள் இல்லை? கை தூக்குங்க பார்க்கலாம். குட்டீஸ், உங்களுக்கு தனியாக பைபிள் வாங்கி கொடுத்தாங்களா? அம்மா அப்பா வாங்கி கொடுத்தாங்களா? கொடுக்கல. ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்களா? சத்தம்மா சொல்லு, கொடுத்தாங்களா? ஃபீஸ் கட்டினாங்களா? ஸ்கூலுக்கு ஃபீஸ்லாம் கட்டினாங்களா? 3 வேளை சோறு போடுறாங்களா? போடுறது இல்லையாம்மா, ஒரு பிள்ளைக்கு தலையாட்ட மாட்டேங்குதும்மா. 3 வேளை சோறு போடுறாங்களா இல்லையா? உங்களுக்கு போடுறாங்க. காலைல டிஃபனு, இதில் வேறு ஸ்நாக்ஸ் வேலை வேறு கடிஞ்சுக்க வேணது. எனக்கு ஏம்மா நீ ஸ்நாக்ஸ் வைக்கலை, இதே பிஸ்கெட்டா அப்படியே கேட்போம். உடம்புக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களே, என் பிள்ளை இதை சாப்பிட்டா பீடியாஷர் இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கப்பா, ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வாங்க, என் பிள்ளைக்கு இன்னும் கொஞ்சம் குண்டாகட்டும், நல்லா குண்டாகி போய் சண்டை போடட்டும், இன்னும் இதை வாங்கிட்டு வாங்க, பேரிச்சம்பழம் கொடுங்க. பார்த்து உடம்புக்கு கொடுக்குறீங்களே. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெற்றோரையும் பார்த்து கேட்குறேன், உங்கள் பிள்ளையோட ஆன்மாவுக்கு என்ன கொடுக்குறீங்க? கேட்பார் ஆண்டவர் உங்கள்கிட்ட கணக்கு. உங்களை கொடுத்தல எத்தனை பிள்ளையோட கருவறைகள் அடைக்கப்பட்டிருக்கு, எத்தனை பேருக்கு குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லாமல் கண்ணீர் பிடிச்சி கதறாங்க, ஒரு குழந்தைங்க கருவில் தங்காதான். கண்ணீரோட எத்தனை விண்ணப்பம் வருது தெரியுமா? மடியேந்தி நிற்கிறாங்க, ஒரு குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்காதான். ஆண்டவர் உன் கருவை கண்டார் இல்லை,
கண்டாரா இல்லையா? அந்த கருவில் கொடுத்த குழந்தைய முழுக்க முழுக்க உடம்புக்கு மட்டும் பார்த்து 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 கொடுக்குறீங்கம்மா. ஆன்மாவுக்கு என்னம்மா கொடுத்தீங்க? கணக்கு கேட்பார் ஆண்டவர். இன்னைக்கு உடம்புக்கு தேவையான எல்லா உணவும் கொடுக்குறீங்க, ஆன்மாவுக்கு உணவே கிடையாதுங்க, உணவே கிடையாது. ஏய், மறக்காம டிஃபன் பாக்ஸ் வச்ச முழுசா சாப்பிடுடி. சாப்பிடலாம், அம்மா அடிப்பேன். தின்னு, நல்லா தின்னு, தின்னுக்கிட்டே இரு, பிரச்சனையே இல்லை, பரலோகம் போகவே முடியாது. ஒரு பாட்டு உண்டு, ஒரு பாட்டு இருக்கலாம், அழகான ஒரு பாட்டு. நல்லா உண்டு உண்டு ஓ உடலை பெருக்கிற கண்டதெல்லாம் ஆசை, உண்டு ஓ உடலை பெருக்கிற கண்டதெல்லாம் ஆசைப்படுகிற, உண்டு ஓ உடலை பெருக்கிற கண்டதெல்லாம் ஆசைப்படுகிற, சண்டை போட முன்னாடி நிற்கிற பின்ன மண்ணையத்தை உடைச்சிட்டு அழுகிற, சண்டை போட முன்னாடி நிற்கிற பின்ன மண்ணையத்தை உடைச்சிட்டு அழுகிற, செல்வம் கல்வி ஞானம் அறிவு உன்னை மாற்ற கூடுமோ, செல்வம் கல்வி ஞானம் அறிவு உன்னை மாற்ற கூடுமோ, வேறு வழி இல்லை சொல்ல வகையில்லை, இயேசுவை தவிர வழி சொல்ல வழி இல்லை, சொல்ல வகையில்லை, இயேசுவை தவிர வழி. மண்ணான உடம்பு மண்ணான உடம்பு மக்கி போன எறும்பு நாரி போன இந்த நரம்பு, மண்ணான உடம்பு மக்கி போன எலும்பு நாரி போன இந்த நரம்பு, மனுஷாய வீம்பு இயேசு ராஜாவை நம்பு, மனுஷாய வீம்பு இயேசு ராஜாவை நம்பு. அப்பா சொல்லுவார், புள்ள சொல்லும், டேடி ஃப்ரைட் ரைஸ் மறக்காமல் வாங்கிட்டு வந்துரு, 65 சேர்த்து வாங்கிட்டு வந்துரு, நல்லா உண்ணு, நல்லா சாப்பிடு, உண்டு உண்டு உன் உடம்பு என்னாவோ பெருகிட்டே போ, கடைசி ஹார்ட் அட்டாக் வரும், சுகர் வரும், பிபி ரேஸ் ஆகும். உண்டு உண்டு திண்டு திண்டு சண்டே ஆனால் சொல்லுவோம், பூச முடியுதோ இல்லையோ அண்ணன் வண்டி எடுத்து கிளம்பிடுவார். என்னன்னு கேளுங்களேன், ஏய் நன்மை எடுத்துட்டேன் வந்ததே, அண்ணன் எப்போ வந்திருப்பார், அங்கே ஃபாதர் வந்து நற்கருணை எழுந்துட்டு பண்ணுவோம், அண்ணன் வந்திருப்பார், அப்போ தான் குளித்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம அண்ணங்கள்லாம் வந்திருப்பாங்க. நன்மை எடுத்த உடனே எங்கள் அண்ணன் எப்படி தான் காணாமல் போவார், பட்டுன்னு காணாமல் போவார். கேட்ட சொல்வார், கறிக்கடையில் கூட நிற்கண்டி, நான் இப்போ போய் வெளில நின்னாதான் கறியை வாங்கிட்டு வர முடியும். சாப்பாட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. சண்டே கறி மீன்லாம் சோறு இறங்காது, என் பிள்ளை கறி இல்லாமல் சாப்பிடாது. என் அன்பு உறவுகளே, உண்பது தவறு கிடையாது, சாப்பாட்டுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமே, உங்களோட ஆன்மாவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? எத்தனை பேர் காலையில் உன் பிள்ளைய ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி காலையில் எந்திரிச்சாவது நீங்கள் முதல்ல செபிக்கிறீங்க, அதிகாலையில் ஆண்டவரை தேடு, மற்ற எல்லாம் உனக்கு சேர்த்து கொடுக்கப்படும் சொல்ல, உன் பிள்ளை உன்னை பார்க்கும். காலையில் எந்திரிக்கும் போதே எப்படி எந்திரிக்கிறது, என்ன சோறு செய்யணும், குழம்பு செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும், இங்கே பாரு இதை போட்டுட்டு ஒரே கலாமணியாக தான் இருக்கும், கலாட்டாவாக இருக்கும் வீடு. அதிகாலையில் ஒரு பெண், நல்லா கவனிச்சுங்க, புத்தியுள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்டுவா. காலையில் எழுந்து செபிக்கிற அப்பாவா அம்மாவா நீங்கள் இருக்கணும். உன் பிள்ளை உன்னை பார்க்கணும், பைபிளை எடுத்து உக்காந்து நீ செபிக்கிறத உன் பிள்ளை பார்க்கும். நாளைக்கு நீ சொல்லித்தரவே வேணாம், எங்கள் அம்மா இப்படி இருந்தாங்க, நான் இப்படி இருப்பேன், என் பிள்ளையை அப்படி வச்சுப்பேன்னு சொல்லு. காலையில் என் எத்தனை போய் விட்டு சினிமா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, காலையில் ஜெபத்தை போட்டு விடுங்க, கேளுங்க, கண்டதை கேட்குறோம்ல. என் அன்பு உறவுகளே, இறை வார்த்தை உன் பிள்ளைக்குள்ளே இல்லைன்னு வச்சுக்கங்க, அது சீக்கிரம் பாவத்தில் மாட்டிக்கும். இறை வார்த்தையை, அந்த உணவை நீ கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, எக்கச்சக்கமாக மாட்டிக்க. இன்றைக்கே பசங்க சின்ன வயசுலேயே லவ் பண்ண வச்சுட்டாங்க. நான் டீச்சருங்க, ஸ்கூல் டீச்சரு. 5ஆம் கிளாஸ் பையன் 3ஆம் கிளாஸ் பொண்ணுக்கு எழுதுனா ஐ லவ் யூ. எப்படி ஐ லவ் யூ? ஐ லவ் யூ கூட இல்லை, ஏன்னா அவனுக்கு எழுத தெரியும். கூப்பிட்டு கேட்டேன், என்னடா தெரியும்? டிவியில் எல்லாம் சொல்கிறாங்க டீச்சர், பொண்ணை பார்த்து பையன், அதான் நானும் சொல்கிறேன். இன்றைக்கு பிள்ளைகள் தறிக்கெட்டு போயிருக்கிறாங்க, திசை மாறி போயிருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள உங்கள் பிள்ளைய, ஒரு பிள்ளைய நீங்கள் இறை வார்த்தையில் ஜெபத்தில் வளர்த்து அந்த வகுப்பறைக்குள்ளே அனுப்பிவிடுங்களேன். அந்த ஒரு பிள்ளையால் அந்த வகுப்பறையை மீட்கப்பட்டா ஆண்டவருக்கு மகிமையா இல்லையா? கையை தட்டுங்க ஆண்டவருக்கு. உண்மையில்
அந்த ஒரு பிள்ளை இறை வார்த்தையை படித்து ஜெபிச்சுட்டு அந்த வகுப்பறைக்குள்ளே போகும்போது அவன் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கலாம், தப்பான பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கலாம். இந்த பிள்ளையுடைய பரிசுத்த பிரசன்னம் அந்த வகுப்பறைக்குள்ளே கடந்து போகும்போது அந்த பிரசன்னம் தப்பு செய்யணும்னு தோணும். ஆனால் அந்த உங்கள் பிள்ளை போய் அங்கே நின்ன உடனே அவனுக்குள்ளே ஒரு குட்டீஸ் நீங்கள்லாம் போய் நின்ன உடனே அவனுக்குள்ளே உன்னோட கண்ணை பார்த்த உடனே அவனோட தப்பு செய்கிற எண்ணம் மாறும். ஏன் தெரியுமா? உனக்குள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறதுனால, உனக்குள்ள அவருடைய வார்த்தை இருக்கிறதுனால. யாருமே உன்னை ஜெயிக்கவே முடியாது. இறை வார்த்தையை கொண்டு அடி, இறை வார்த்தையை வச்சு வச்சு ஜெபி. மனுஷனோட வார்த்தைக்கு ஒரு வல்லமையும் கிடையாது பிள்ளைங்களா. மனித வார்த்தைக்கு எல்லாமே வீண் தான், அகல பாதாள நரகம் தான். ஆனால் ஆண்டுடைய வார்த்தையை நீ பற்றி கொண்டு வாழ்கிற பொழுது உங்கள் வீட்டில் இருக்கிற சாபம் ஆசீர்வாதமாக மாறும். ஆமென், ஆமென், ஆமென். எத்தனை முறை ஆண்டுடைய மனசை நம்ம நோகடிச்சு ஒரு முறையும் அவரை மன்னிச்சு உங்களை விட்டு அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. எத்தனை முறை அவரை நோக்கி பார்த்து செவிப்போம். தவக்காலம் வந்தாலே அப்படியே நீங்கள் தான் ஒரு புனிதர்கள் மாதிரி. அதுவும் அந்த 14 ஸ்தலம் பாட்டு பாடும்போது நான் பாவி இயேசுவே அப்படி சொல்லி வெளியே போனேன். ஏச்சி பாடிட்டு போவோம். உள்ள என்ன அப்படி அப்படியே உருகி ஆண்டவரே அழுதுருவார் இறங்கி வந்து சிலுவையில். அப்படி பாடும் அக்காங்க. உருகி உள்ளத்தை ஊற்றி அப்படியே பாடும். வெளியே போன உடனே இந்த வாய் வேற வாய், வெளியே போனவுடனே நாரவாய். உண்மைதானே? நல்லா கவனிங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, போற்றுவதும் தூற்றுவதும் ஒரே நாவிலிருந்து வரலாமா? பரிசுத்தர் பரிசுத்தர் நீங்கள் பாடிட்டு வெளியே போய் மற்றவங்களை கேவலமாக பேசுகிறோமே, ஆண்டவனை மன்னிப்பாராமா? எப்படிமா மன்னிப்பார்? உடனே உள்ளே வந்தவனே ஆண்டவரை ஆராதிக்கிறது. அருமையான ஒரு பாட்டு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா இருக்காத, ஜனங்க முன்ன ஆக்டிங்கு பண்ணாத. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா இருக்காத, ஜனங்க முன்ன ஆக்டிங்கு பண்ண. உண்மைதானே? நம்மளாம் யாரு? கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். சிஸ்டர், ஞாயிற்றுக்கிழமைக்கு பூசைக்கு போகிறேன், அதுவே நான் ஆண்டவருக்கு செய்கிற பெரிய காரியம். ஃபாதரை முன்னாடி பார்த்தோன்னே ஆஹா சூப்பர் ஃபாதர், பின்னாடி போடுவோன்னே எப்படி? ஃபாதருக்கு முன்னாடி ஆஹா ஓஹோ, ஃபாதருக்கு பின்னாடி ஃபாதருக்கு முன்னாடி ஆஹா ஓஹோ, ஃபாதருக்கு பின்னாடி உண்மையான கிறிஸ்தவனா மாறு, உலகத்துக்கே வெளிச்சமாக மாறு. நீங்களாம் உண்மையான கிறிஸ்தவங்களா? உண்மையான கிறிஸ்தவங்களா? சொல்லிக்காதம்மா, தயவு செய்து போயிட்டு நான் கிறிஸ்தவன் சொல்றதுக்கு முன்னாடி நீ என்னெல்லாம் பாவம் பண்ணியா போய் சொல்லிடு. தயவு செய்து சொல்லிடு. அம்மா அப்பா முன்னாடி மாதா டிவி, அம்மா அப்பா போன டிவி, அம்மா அப்பா முன்னாடி மாதா டிவி அப்படின்னு அடிப்பாங்க பசங்க. அம்மா மாதா டிவி தான்மா பார்க்குறேன், நான் பாரு எதுவுமே பார்க்கல. அம்மா அப்படி வெளியே போன உடனே விஜய் படம் ஓடுதா, அஜித் படம் ஓடுதா, கல்யாணத்தை கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா? என்னது கண்ட பாட்டை கேட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க நம்ம பிள்ளைங்க? அப்படியே ஒரு ஆக்டிங் பண்ணுறாங்க பாருங்க. அம்மா அப்பா முன்னாடி மாதா டிவி, அம்மா அப்பா வீட்டில் இல்லைன்னா கண்ட டிவி. உண்மையான கிறிஸ்தவனா மாறு, கையை தட்டு, உலகத்துக்கு வெளிச்சமாக மாறு. கையை தட்டுமா, உண்மையா கை இப்படி ஆயிடும், கையை தட்டலாம் சரியா? உண்மையான கிறிஸ்தவனா மாறு, உலகத்துக்கு வெளிச்சமாக மாறு. இயேசு உன்னை பார்க்கிறார், உந்தன்
பரிசுத்தவான் மாதிரி அக்கா உள்ளே வரும். அப்படியே முக்காடை போட்டுக்கிட்டு, என்ன மாதிரி ஒரு பரிசுத்தம் அந்த உலகத்திலே இல்லை. ஆண்டவரே பரலோகத்துக்கு போனா முதல் வரிசையில் என்ன வைங்க ஆண்டவரேன்னு உள்ளே வருவான். அன்பு பிள்ளைய, நீ பேசுகிற வார்த்தை, செய்கிற செயல் எல்லாத்துக்கும் ஆண்டவர் கணக்கு கொடுக்கணும். டெய்லி எழுதுவாருமா உன் கணக்கு புஸ்தகத்தில் உன் பேர் என்ன பண்ணி வைப்பாரு? யாரெல்லாம் பரலோகத்தில் என் பேர் கட்டாயம் இருக்கும் சிஸ்டர்ன்றோம், கை தூக்குங்க பார்க்கலாம். ஏம்மா ஒரு பச்சை கடை போட்டு அம்மா நம்ம கை தூக்குது. சரி உத்திரிக்க ஸ்தலமாவது போவேன், கை தூக்குமா. ஒன்று கூட இல்லையா? ஏம்மா இந்த பங்குக்கு ஒரு ஆன்மா தான் பரலோகம் போகுது. சரி, பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் நான் பாவத்தை அறிக்கை செஞ்சேன் சிஸ்டர், இன்னைக்கு நல்லா ஜெபிச்சு பரலோகம் போகிறதுக்கு நான் முயற்சி எடுப்பேன்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். ஆண்டவரே இந்த லிஸ்டெல்லாம் பார்த்துங்க ஆண்டவரே. பார்க்குறாரு அப்பா. அன்பு பிள்ளைகளை, ஆக்டிங்லாம் பண்ணாதீங்க. நீங்கள்லாம் சிவாஜி கணேசனோட பெரிய ஆக்டர்னு தெரியும். உங்களுக்கு தான் விருது கொடுக்கணும். ஃபஸ்ட்டு சிறந்த நடிகருக்கான விருது இதோ நம் பங்கு மக்களுக்கு வழங்கப்படுகிறது. அப்படி தானே? எல்லாத்துக்கும் கணக்கு எழுது வருமா? 10 கட்டளைகளை தயவு செய்ய சொல்கிறேன், டெய்லி உன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு தவறு செய்யும் போதும், கண்ணா இந்த கட்டளைக்கு விரோதமாக நீ பாவம் செய்கிற, தயவு செய்து மாறுன்னு சொல்லிக் கொடுங்க. இன்றைக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லைங்க. கேட்டால் சொல்லுவோம், டீச்சர் என் பிள்ளை என் பேச்சை கேட்கவே மாட்டேன். எப்படி கேட்கும்? நீ கேட்டால் தானே அது கேட்கும். நீ வீட்டுக்கார பேச்சை கேட்க மாட்டேன், யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். ஆனால் உன் பிள்ளை மட்டும் உன் பேச்சை கேட்கணும். நல்லா தெரிஞ்சுங்க. எத்தனை பேர் இன்றைக்கி முக்காடு போடாமல் உட்காந்துருக்கீங்க பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் 100 முக்காடு கொண்டு இருக்கோம். ஏன் தெரியுமா? இனி முக்காடு போடாமல் கோயிலில் உட்காரக்கூடாது. ஏன் தெரியுமா? அன்பு பிள்ளைகளே, நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற மனைவி, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற மகள், உன் கணவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற மனைவின்னு யாரெல்லாம் முக்காடு போட்டிருக்கோ அந்த அக்காலாம் நல்லா கணவர் கீழ்ப்படிஞ்சு வாழுதுன்னு அர்த்தம். உடனே பிரிஞ்சு தூக்கி போடுது. ஐயோ என் வீட்டுக்கார் ஜானே பார்த்துறாத. தயவுசெய்து முக்காடு போடுங்கம்மா, முக்காடு போடுங்க. முழுமையான முக்காடு போடும்போது முழுமையான ஆசீர்வாதம் வரும். நல்லா தெரிஞ்சுங்க. உச்சந்தலையில் அவனுடைய பிரசனம் இறங்கி வரதை பார்ப்பீங்க. முக்காடு போடாமல் முதல்ல ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது பிள்ளைங்களா. உங்கள் பிள்ளைங்களுக்கு முதல்ல முக்காடு போட சொல்லிக் கொடுங்க. ஸ்டைலாக தலையை ஹேர் ஸ்டைல் அப்படியே ஸ்டைலாக விட்டுட்டு இன்னைக்கு என்ன ஃபேஷன் ஷோவாக நடத்துகிறாங்க. 5 முழம் பூ எல்லாம் அக்கா கோயிலுக்கு வராது. சண்டை வர போனதில்லை. ஜாதி மல்லியிலனா வராது அக்கா, சண்டை போடும். இன்றைக்கு ஒரு சின்ன குற்றங்கள் தான் பாவமாக ஒரு கோயிலை நீ உள்ளே நுழையிற, உன் ட்ரெஸ்ஸை பார்த்து எல்லாரும் ஆண்களே இருக்கட்டுமே அண்ணாங்களாம், சரி என்ன அழகாக இருக்குல்ல, போச்சா கஷ்டப்பட்டு நீ ஜெபம் பண்ணி வச்சிருப்ப. உன்னுடைய உடை ஒருவரை இச்சைக்குள்ள மாற்றுது அப்படின்னா முதல் பாவி யார் தெரியுமா? நீ தான். அவரை கூட மன்னிச்சிடுவார். யாரெல்லாம் அண்ணங்க பார்த்தாங்களோ அவங்கள மன்னிச்சிடுவார். யாரெல்லாம் அக்காங்க அண்ணங்களை பார்த்தீங்களோ மன்னிச்சிடுவார். ஆனால் பாவம் செய்ய அவருடைய சிந்தனையை தூண்டிய உன்னை எப்படிமா மன்னிப்பார் ஆண்டவர்? எப்படி மன்னிப்பார்? எத்தனை முறை உங்கள் ஃப்ரெண்டோட சேர்ந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக பேசும்போது இச்சைக்குரிய காரியங்களை எவ்வளோ பேசுகிறீங்க? நக்கலாக பேசுறது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது, இப்படி அப்படி நீ பேசும்போதெல்லாம் நல்லா தெரிஞ்சுங்க, ஆண்டவரை நிர்வாணமாக பக்கத்தில் நிற்க வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்படியே தியானிப்பீங்கல்ல, ஆண்டவருடைய ஆடை களையப்படுதுன்னு. ஐயோ அப்பா உன் ட்ரெஸ்ஸை உருவிட்டாங்க. நான் டெய்லி உருவினுக்கிறேன் ஆண்டவரே. காலைல ஏச்சிலேருந்து படுக்கிற வரைக்கும் உன் ட்ரெஸ்ஸை உருவினே இருக்கிற ஆண்டவரே. ஆனால் பரிசுத்தவான், நடிக்கிற பரிசுத்தவான். என் அன்புறவுகளே, உன் பாவத்தை குறித்து நீங்கள் தயவு செய்ய சொல்கிறேன், அறிக்கை செஞ்சு ஜெபிங்க. பாவத்தை குறித்து நீங்கள் அறிக்கை செஞ்சு இன்றைக்கி ஆண்டுகிட்ட ஒரு காரியத்தையும் நம்ம ஜெபிக்க போகிற 10 கட்டளையில் என்னெல்லாம் பாவம் இருக்குது, நான் எப்படி அதை ஜெபிக்கணும்னு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கும் போது இங்கே சிஸ்டர் மட்டும்லாம் மன்னியுமே சொல்லும்போது நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் போய் பாவ சங்கீத தொட்டில் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி முடிஞ்சால் ஒரு நோட்டு பேனா, எந்த அக்காவும் கொண்டு வரல பார்த்துட்டேன் அப்பத்துலேருந்து, பைபிளே கொண்டு வரேங்க, நோட்டு பேனா கொண்டு வருது, குறித்து வைங்க பிள்ளைங்களா. நீங்கள் எழுதும்பொழுது தான் அந்த வார்த்தை உங்கள் மனசில் போய் வீட்டில் போய் என்ன தான் சொன்னாங்கன்னு போய் பார்க்க முடியும். தியானத்துக்கு வரோம், நிறைய பேர் கையை விசித்து வந்திருக்கிறோம்.
வெறுங்கையாய் வந்தவர்கள் வெறுங்கையாய் போகட்டுமா, விட்டுடலாமா? வார்த்தையை சுமங்க. பைபிளை தூக்கிட்டு வாங்க. நீங்கள் பெந்தகோஸ்துக்காரங்க தூக்கிட்டு போகிறாங்க பைபிளை, இறை வார்த்தையை படிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. நிறைய சாப்பிட்ற வார்த்தை தெரியுமா? இறை வார்த்தை ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வகுப்பறையில் வெக்கப்படுற விஷயத்த சொல்கிறேன் பாருங்க. 10 பிள்ளைங்க கிறிஸ்தவ பிள்ளைங்களா, அது 2 கத்தோலிக்க பிள்ளைங்க இருக்கும், 8 ப்ராட்டஸ்டன்ட் பிள்ளைங்க இருப்பாங்க. பசங்களாம் எங்க வா ஒரு ஜெபம் பண்ணி கூப்பிட்டா ப்ராட்டஸ்டன்ட் பிள்ளைங்க முதல்ல ஓடி வருவாங்க. அவ்வளோ அழகாக ஆராதனை எடுக்கும். வசனம் சொல்லணும், நம்ம பிள்ளை சொல்லணும், எனக்கு தெரியாது டீச்சர். நம்ம எங்கே இருக்கிறோன்னு பாருங்கள். சீக்கிரம் உங்கள் பிள்ளைகளை களவாடிடுவாங்க. நீங்கள் ஒழுங்காக நம்ம கத்தோலிக்க திருச்சபையுடைய பாரம்பரியத்தையும் கத்தோலிக்க திருச்சபையுடைய எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும்னு வச்சிங்களேன், வார்த்தையை நீங்கள் கொடுக்கலன்னா அந்த பிள்ளை வாழ்க்கை இழந்து போயிடும். அப்புறம் வருத்தப்படாதீங்க. தயவுசெய்து என் அன்பு பிள்ளைகளே, நீதிமொழிகள் 28:13 இவ்வாறு சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழவே மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெறுவான். ஆமென். இந்த ஒரு இறைய வார்த்தையை சுமந்துட்டு போங்க பிள்ளைங்களா. இன்றைக்கி உங்கள் பாவத்தை அறிக்கை செஞ்சு வெக்கப்படாதீங்க. சின்னதுலேருந்து எவ்வளோ பாவம் செஞ்சு தயவுசெய்து கன்ஃபெஷன் போகிறதுக்கு 10 நிமிஷம் உட்காந்து யோசிங்க. சின்ன வயசுலேருந்து எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுத்திருப்போம், எத்தனை பேர் வாழ்க்கையில் நம்ம இடையூறாக இருந்திருப்போம். ஒரு குடும்பம் ஒன்றா இருக்கிறதுக்கு என்னமா பிரித்து வைக்கிறதுக்கு இணைஞ்சுமா. எத்தனை எத்தனை பாவங்களை செய்து விட்டு ஒன்றுமே தெரியாத புள்ள மாதிரி உட்காந்துங்கிறீங்க பார்த்தீங்களா. உங்களையும் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். பாவம் செய்ததுக்கு போவோம், 1-2 சொல்லுவோம், பண்ண பார்த்தோன்னா சொல்ல மாட்டோம். அப்படியே மேலுக்கு போய் சொன்ன ஆண்டவரே, இது பண்ண ஆண்டவரே, இப்போ இதை ஒரு டயலாக் வேறு சொல்லி கொடுத்துருவாங்க நமக்கு. இப்படி சொன்ன பாவங்களுக்காகவும் மறைந்து போன பாவங்களுக்காகவும் மன்னிப்பு கேட்குற ஆண்டவரே. எவ்வளோ கேடித்தனமாக இருக்கும் பார்த்துங்க. கேட்டால் ஞாபகத்தில் படுத்துவார் ஆண்டவர். இந்த பாவம் பண்ணல சொல்லும் பாரு. ஏன் அதை சொல்லி ஃபாதர்கிட்ட நம்ம பேரை கெடுத்துக்குவானே, போ நரகத்துக்கு போ. அங்கே எரியுது பார் அக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார் பாவம் செய்த உடலே, அங்கே எரியுது பார் அக்கினி கந்தக கடலே, அங்கே உரிக்குது பார் பாவம் செய்த உடலே. கவனிங்க, எரிஞ்சுக்கிட்டு இருக்கு யாரெல்லாம்? பாவம் செஞ்ச உடலாம். இன்றைக்கு உங்கள் உடலும் எரியும் ஒரு நாளைக்கு. பரிசுத்தமாக வாழ்ந்து பரலோகம் போக ஆசைப்படுங்க பிள்ளைங்களா. எத்தனையோ பங்குகளுக்கு போகாமல் கடவுள் எங்களை இந்த பங்குக்கு அழைச்சிட்டு வந்திருக்கார். நாங்கள் வெறுமையாக போகிறதுக்காக இல்லை, நீங்கள் பரிசுத்தமாய் மாறி அவரோடு இணைந்து வாழணும். நீங்கள் பரிசுத்தமாக மாறினீங்கன்னா தமிழ்நாடு காப்பாற்றப்படும். ஆமேன். எப்படி சத்தமாக சொல்லலாமா? நான் பரிசுத்தமாக வாழ்ந்தா ஏம்மா சொல்லலாமா? நான் பரிசுத்தமாக வாழ்ந்தா என் ஊர் காப்பாற்றப்படும். அக்காவுக்கு வாயே வரல, வாய் கோணிட்டு தான் இருக்குது, பாவம் வர மாட்டேங்குது வார்த்தை. சத்தமாக சொல்லலாமா? அப்பாவுக்கு முன்னாடி சொல்லுங்க, நான் பரிசுத்தமாக வாழ்ந்தா என் குடும்பத்தை காப்பாற்றுவார் ஆண்டவரே. நான் பரிசுத்தமாக வாழ்ந்தா என் ஊரை காப்பாற்றுவார். நான் பரிசுத்தமாக வாழ்ந்தா இந்த தமிழ்நாடே காப்பாற்றப்படும். அப்பா சொல்கிறார்ல, ஒரே ஒரு நீதிமான் இருந்தால் கூட என்ன பண்ண மாட்டார்? அந்த ஒரு நீதிமான நீங்கள் ஏன் வாழக்கூடாது? அன்பு பிள்ளைகளே, பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்கிற பொழுது உங்ககிட்ட இருக்கிற நோய் எல்லாம் மாறிப்போம். ஒரு சகோதரி ஒரு ஃபாதர்கிட்ட போயிட்டு கன்ஃபெஷன் போகும்போது ஆண்டவர் உணர்த்திருக்காரு, 4வது ஸ்டேஜ் கேன்சர் அவங்களுக்கு. அப்போ ஃபாதர் சொல்லியிருக்காரு, நீங்கள் ஒருத்தரை மன்னிக்கவே இல்லை, அதனால் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் மன்னிச்சிங்கன்னா உங்களுக்கு குணமாக்குறேன்னு சொல்கிறார். ஆண்டவர் சொன்ன உடனே அந்த சகோதரி, அப்படிலாம் இல்லையா, நான் எல்லோரும் மன்னிச்சிட்டேன். இல்லை, போய் நடக்கவே முன்னாடி உட்காருங்கன்னார் ஆண்டவர். உட்காந்தாங்க. அந்த அம்மா உட்காந்து யோசிக்கிறாங்க. 18 வருஷமாக அவங்க சகோதரிட்ட அவங்க பேசுகிறதே கிடையாது. 18 வருஷமாக சின்ன சண்டையில் பிரிஞ்சவங்க பேசவே இல்லை. மீண்டும் போனாங்க ஃபாதர்கிட்ட. ஆமாம் ஃபாதர், எங்கள் அண்ணாவை நான் மன்னிக்கலை. சொன்னார் ஃபாதர், முடிஞ்சால் ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டு பேசுங்கன்னு சொன்னார். என் அன்பு உறவுகளே, அந்த சகோதரி ஃபோன் பண்ண உடனே அங்கே அண்ணன் கதறாரு, எங்கள் அக்கா கதறாங்க, 2 பேரும் அழ ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன், நான் 4th ஸ்டேஜ் கேன்சரில் இருக்கேன், என்னை பார்க்க வரியான்னு சொன்ன உடனே துடிச்சு போய் அந்த மனுஷன் ஓடி வராரு. என் அன்பு உறவுகளே, அன்பு பரிமாறப்பட்டது. அந்த சகோதரி
ஆப்ரேஷன் ரெடியாகி மீண்டுமாக ஒரு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு அனுப்பப்பட்டாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் வருது, எல்லாமே நார்மல். ஆமென். நல்லா கையை தட்டுங்க. கையை எப்படி தட்டுறோம் பார்த்தீங்களா? இப்படி தட்டுறோம் பாருங்க. குறைவாக தட்டினா குறைவான ஆசீர்வாதம். எப்படி தட்டுறீங்க? தட்டுவோமா ஒரு தடவை? நல்லா. அன்பு உறவுகளே, அப்போ நான் போய் பாவ சங்க தொட்டில் அறிக்கை செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நம்ம இப்போ செபிக்க போகிறோம். கண்களை மூடி நான் ஒரு பாவத்தை குறித்தோம் மன்னிப்பு கேட்டு செபிக்கும் பொழுது நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் அந்த பாவத்தை செஞ்சுருந்தீங்கன்னா அப்பாவோட சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு செபிங்க. செபிக்கும் போது பாவ சங்கத்தில் போயிட்டு இப்போ எந்த பாவத்தெல்லாம் நான் சொல்கிறேனோ அந்த பாவத்தை ஆண்டவர் நினைவு ஊட்டும் பொழுது அந்த பாவத்தை அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்யுங்க. அப்பாட்ட சொல்லுங்கள், அப்பா நீங்கள் விரும்புறதை நான் செய்யல ஆண்டவரே, விரும்பாதையே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். 10 கட்டளை முதல் கட்டளை, நானே உன் கடவுள், என்னை தவிர வேறு கடவுள் இல்லைன்னு சொன்னேன். அந்த கட்டளையில் குழந்தைங்க எல்லாம் தயவு செய்து கண்களை மூடி செபிங்க. பிள்ளைங்களா, விளையாட்டுத்தனமாக இருக்காத, உனக்கு கொடுக்க ஆசீர்வாதத்தை இழந்துடாத. உன் ஆண்டவர் ஒரு பெரிய மனுஷியாக ராஜாத்தியாக மாற்றுவார். பிள்ளைங்களை கண்ணை மூடி செபிக்கும் பொழுது உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு விடுதலை, உன் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை அப்படியே ஒப்பு கொடுப்போம். முடிஞ்சவங்க முழங்கால் படிக்கிட்டுங்க. முடிஞ்சவங்க முழங்கால் படிக்கிட்டு இந்த 10 கட்டளை வசிச்ச பாவத்துக்கான மன்னிப்பு கேட்க போகிறோம். முதல் கட்டளையில் சொல்லுங்க, எப்பெல்லாம் அந்நிய தெய்வங்களை வணங்கி நீ யோசிச்சு பாருங்க, அந்த வழிபாட்டில் கலந்து கொண்டீங்க, நேர்ச்சி செஞ்சுருக்கிறீங்க. நிறைய தடவை இந்த சாமிக்கு அதை செய்கிறேன், இந்து கடவுள்களுக்கு காணிக்கை செலுத்திருக்கீங்க. பரவாயில்ல, அவங்களும் கேட்குறாங்க, நான் என்ன பண்ணுறேன், நான் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எத்தனை முறை காணிக்கை செலுத்திருக்கிறீங்க. பிற தெய்வங்களுக்கு கயிறு வாங்கி கட்டுறீங்க. என் பிள்ளைக்கு திருஷ்டியாக இருக்குது, போயிட்டு மசூதியிலையும் இந்து கோயிலையும் போயிட்டு கயிறை வாங்கி உங்கள் பிள்ளைங்களுக்கு கட்டிங்களா? மன்னிப்பு கேளுங்க பிள்ளைங்களா. எத்தனை முறை பலி செலுத்திருப்பீங்க. ஆண்டுக்கு பிரியமில்லாதபடி உணவு படையில் வச்சு பலி செலுத்திங்களே. என் பொண்ணுக்கு ஜோசியம் பார்த்தேன், நான் கல்யாணம் பண்ணுவேன், ஜாதகம் பார்த்தேன், ராசி பலன் பார்த்தேன், கால நேரம் பார்த்தேன், 4 நட்சத்திரம் பார்த்தேன், மனப்பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ண. ஆண்டவரே என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும் இயேசுவேன்னு சொல்லு. அப்போ என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவர். சத்தமாக சொல்லு, என்னை மன்னியும் ஆண்டவரே. கண்ணீரோடு கூட அப்பா, பில்லி சூனியம் வைக்கிறது, ஏவல் ஆண்டவரே பண்ணுறது, அடுத்தவங்க வாழ்க்கை கெடுத்த ஆண்டவரே, எனக்கு லாபம் கிடைக்கணுன்றதுக்காக நிறைய பொருள் சம்பாதிக்க மற்றவங்களை ஏமாற்றி பிழைச்ச ஆண்டவரே, அப்பா என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும் இயேசுவே. 2வது கட்டளை, பிள்ளைங்களா, உன் கடவுளாகி ஆண்டோட பேரை எப்பெல்லாம் வீணா பயன்படுத்தின, கடவுள் பேரால சத்தியமா சொல்றேன், எத்தனை முறை சொன்னீங்க, ஆண்டர் பேரால புனிதர்கள் பேரால பொய்யான இட்டோமே, அப்பா என்ன மன்னிங்கப்பா. துன்ப துயரத்தில் இதோ கடவுளை சொன்னனே, இந்த கடவுள் என்ன பண்ணாரு, எனக்கு என் வாழ்க்கை இப்படி இருக்கு, இந்த கடவுள் கண்ணு இல்லையா, நான் திட்டினேன் ஆண்டவரே, என்னை மன்னியும் இயேசுவே. அப்பா அப்பா, நான் தப்பிச்சுக்கணும்ட்டு பொய்யா சத்தியம் பண்ண ஆண்டவரே, என் கணவர்கிட்ட, என் மனைவிட்ட, என் பிள்ளைங்கிட்ட, பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட, சத்தியமா நான் செய்யலமான்னு சொல்லி பொய் சத்தியம் பண்ண ஆண்டவரே. குருக்களை பத்தி தப்பு தப்பா பேசுறோம்ப்பா, சிஸ்டரை பத்தி தப்பு தப்பா பேசுறோம்ப்பா, இறை ஊழியர்களை தப்பா நான் பேசுறேன் ஆண்டவரே. என் குடும்பத்துக்கு சாபம் வராம பார்த்துங்க ஆண்டவரே. திருச்சபைக்கு விரோதமா நான் பேசினேன் ஆண்டவரே, தவறா பேசி அவங்க பேரை நான் கெடுத்த ஆண்டவரே. எத்தனை குருக்கள் பேரை நான் கெடுத்த ஆண்டவரே, எடுத்து நான் பேசுறேன் ஆண்டவரே. அப்பா என்ன மன்னிங்கப்பா. என் உடம்புல ஆண்டவரே அது வியாதியா மாறிடுச்சான்னு தெரியலையப்பா, என் பிள்ளைகளுக்கு அது சாபமா மாறிடுச்சு தெரியல ஆண்டவரே. அப்பா என்ன மன்னிங்கப்பா, மன்னிங்க ஆண்டவரே. அடுத்தவங்க பேர் நான் கெடுத்துட்டேன் ஆண்டவரே, அப்பா என்ன மன்னிங்க ஆண்டவரே. 3வது கட்டளை, ஓய்வு நாள தூயதா கடைபிடிக்கலையே ஆண்டவரே. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு நான் லேட்டாக தான் வந்தேன் ஆண்டவரே. திருப்பலி கொடுக்க வேண்டிய மரியாதை நான் கொடுக்கலப்பா. தொடக்கத்துல இருந்து நீங்க என்னோட பேச காத்திருந்தீங்க, ஆனா நான் தாமதமா வந்தேன் ஆண்டவரே. ஆண்டவரே நன்மை எடுத்த உடனே பாதி பூசிலே ஓடிட்டேன் ஆண்டவரே.
எத்தனை முறை நீங்கள் எனக்கு முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமலே நான் கடந்து போயிட்டேன் ஆண்டவரே. அப்போ என்ன மன்னிங்கப்பா. அப்பா ஃபாஸ்டிங் போட்டு ஒரு சில நாட்களில் செபிக்கணும் கொடுத்துருக்கீங்க. ஆனால் என் சோம்பேறி தானோ எனக்கு ஃபாஸ்டிங்லாம் இருக்க முடியல ஆண்டவரே. உபவாசம் எடுத்து என் உடம்ப ஒடுக்க தெரியல ஆண்டவரே. இன்றைக்கு என் மனசு அலைஞ்சு திரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை நாள் உபவாசம் பண்ணா உடலை ஒடுக்கி ஆண்டருக்காக அர்ப்பணித்து ஜெபிக்கல. மன்னிப்பு கேளுங்க பிள்ளைங்கள. பாஸ்க்கு கடன் நாட்களில் செய்ய வேண்டிய அந்த கடமைகளை செய்யாம தவறுனீங்களே, அப்பாட சொல்லுங்க, அப்பா என்ன மன்னிங்க ஆண்டவர். ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா. அப்பா நான் சோம்பேறியா திரிஞ்சப்பா. கோயில் எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா ஆண்டவர் தட்டி கடிச்சு ஓட்ட ஆண்டவரே. இந்த ஆலய பணிகளில் நான் என்னை ஈடுபடுத்திக்கல ஆண்டவரே. உங்க ஆலயம் ஆண்டவரே, அந்த ஆலயத்தில் நான் ஒரு வேலை கூட செய்யலப்பா. நான் சோம்பேறியா இருந்தேன். என் குடும்பத்தில் நான் சோம்பேறியா இருந்தேன்ப்பா. என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யல ஆண்டவரே. ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா. அப்பா என்ன மன்னிங்க ஆண்டவரே. என்ன மன்னிங்கப்பா. அப்பா நீங்க என்ன மன்னிக்க நான் வந்திருக்கேன்ப்பா. அப்பா என்ன மன்னிங்க ஆண்டவரே. இதோ 4வது கட்டளை, தந்தையும் தாயையும் மதித்து நட என்கிற கட்டளை. இதோ என் அன்பு பிள்ளைய, பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் அவங்க கீழ்ப்படியாமல் எத்தனை நாள் எதிர்த்து பேசியிருப்போம். அப்பாட்ட சொல்லுங்க ஆண்டவரே, நான் எதிர்த்து பேசின நேரத்தை ஒப்பு கொடுக்குறப்பா. எங்கள் அம்மா அப்பா நல்லது சொல்லியும் ஆண்டவரே எனக்கு நல்லதுன்னு தெரிஞ்சும் நான் உதாசனப்படுத்தின ஆண்டவரே. அப்பா என்ன மன்னிங்கப்பா. எங்கள் அம்மாவை நான் எதிர்த்து பேசின ஆண்டவரே. எங்கள் அப்பா அம்மாவுக்கு விரோதமாக நான் பேசின ஆண்டவரே. மரியாதை இல்லாம பேசின ஆண்டவரே. கெட்ட வார்த்தையை திட்டின ஆண்டவரே. மன்னிங்கப்பா. அப்பா பெரியவங்க பேசும்போது இவெல்லாம் பெரிய ஆளா அப்படியே புறக்கணிச்சுட்டு எத்தனை முறை அவர்களை அவமானப்படுத்தி இருப்பேன். சொல்லு அப்பாட்ட மன்னிச்சிருங்கப்பா. எங்க பெற்றோரை சபிச்ச ஆண்டவரே, எனக்கு சொத்து கொடுக்கல, எனக்கு பணம் கொடுக்கலன்னு நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன்னு எங்க அப்பா அம்மா சபிச்ச ஆண்டவரே. அந்த சாவெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு தானப்பா. பணத்துக்காக சொத்துக்காக சபிச்ச ஆண்டவரே. என்ன மன்னிங்கப்பா. பெரியவரோட மனசை புண்படுத்தின ஆண்டவரே. மறைவா அவ கண்ணீர் வடிச்சாங்களே எனக்காக. இந்த பையன் இந்த வார்த்தை சொல்லிட்டானே, இந்த பிள்ளை இந்த வார்த்தை சொல்லிருச்சு ஆண்டவரே. அந்த கண்ணீரை நீர் பார்த்தீரோ. நீதிமாவுடைய கண்ணீர் கேட்கப்படும் சொன்னீங்களேப்பா. என்ன நினைச்சு யாராவது கண்ணீர் விட்டுருந்தா நான் மன்னிப்பு கேட்கிறோம்ப்பா. ஒப்பு கொடு பிள்ளைய. ஒப்பு கொடுக்கிறோம். அப்பாட்ட சொல்லுங்க, உனக்கு தெரியாத பிள்ளைங்கள உன்னால எத்தனை பேர் கண்ணீர் வடிச்சிருப்பாங்க தெரியுமா? உன் வார்த்தையால் எவ்வளவு பேர் காயப்பட்டிருப்பாங்க தெரியுமா? நீ செஞ்ச செய்கையால எத்தனை பேர் நொறுக்கப்பட்டிருப்பாங்க தெரியுமா? உன் சொல்லால செயலால பெற்றோரை பெரியவங்களை எவ்வளோ காயப்படுத்திருக்கிற. வந்து நிற்பாங்க, உதாசனப்படுத்தி அனுப்பியிருக்கிறிய உங்க அப்பா அம்மாவை. மன்னிப்பு கேளு. உனக்கு பிடிச்சவங்கள ஒரு மாதிரி மரியாதை, பிடிக்காதவங்களுக்கு ஒரு மாதிரி மரியாதை, அதெல்லாம் செஞ்சப்பல நீ ஆண்டவரையே அவமானப்படுத்திருக்க பிள்ளைங்கள. மன்னிப்பு கேளுங்க அப்பாட்ட. அவங்க நோயா இருந்தாங்களே, உனக்கு ஏன் எவ்வளவு செலவு பண்ணணும்? என்கிட்ட காசு இல்லப்போ, சும்மா மாதம் எழுதி போடு, ஹாஸ்பிட்டலில் கூட்டு போக முடியாது. எத்தனை முறை உன் பெத்தவரை உதாசனப்படுத்தின. உனக்கு அந்த நிலைமை வரும் பிள்ளைய, உனக்கு அந்த முதுமை வரும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவை நீ கொடுக்கல, ஆனால் ஊரில் தான தர்மம் செய்கிறிய, இதெல்லாம் வீணுங்கிற ஆண்டவர். உன் பெற்றோரை நீ கனப்படுத்தாத புண்ணிய காரியங்கள் வீண் பிள்ளைய. அப்பாட்ட சொல்லு, அப்பா எங்கள் அப்பா அம்மா நோயில் பார்க்கல ஆண்டவரே, முதுமையில் பார்க்கல ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்கப்பா. என் பிள்ளைகளை ஒழுக்கத்தில் வளர்க்குற ஆண்டவரே. நான் தப்பா செஞ்சுட்டு, தப்பானதை செஞ்சுட்டு என் பிள்ளைய ஒழுக்கம் தவறி போகிறதுக்கு நான் ஒரு காரணமாக இருந்துட்டு ஆண்டவர், என்னை மன்னியும்ப்பா. மன்னிங்கப்பா. மன்னிங்க ஆண்டவரே. சொல்லுங்க பிள்ளைங்களா, பாவம் செய்யவா நான் பிறந்த ஆண்டவரே, துரோகம் செய்யவா பிறந்த ஆண்டவரே, பாவம் செய்யவா பிறந்தே அப்பா, துரோகம் செய்யவா பிறந்தே, பாவம் செய்யவா பிறந்தே, துரோகம் செய்யவா வளர்ந்தே, சிலுவை அன்பை
வழியை தொலைத்து விட்டேன், ஒளியின் மகிமையை இழந்து விட்டேன். கண்ணீரோடு இருளின் வழியை தொலைத்து விட்டேன், ஒளியின் மகிமை இழந்து விட்டேன். பாவம் செய்யவா பிறந்து, ரெண்டு கரங்களை அப்படியே நீட்டி அப்பாட கேளு. ரோகம் செய்யவா வளர்ந்தேன். மீண்டும் ஒரு விசையாக பாவம் செய்யவா பிறந்தேன். அறிக்கை செய் மகளே, உனக்கு துரோகம் செஞ்சுட்டு ஆண்டவரே ஒரு முறை பாவம் செய்தால் என்ன தவறா? ஒரு முறை பாவம் செய்தால் என்ன தவறா என்று கற்று மறுமுறை அதை செய்தேன், என்று கற்று மறுமுறை அதை செய்தேன். சாக்கடை என்று தெரிந்தும் சாபங்கள் என்று புரிந்தும், சாக்கடை என்று தெரிந்தும் சாபங்கள் என்று புரிந்தும், வீழ்ச்சியே என்று தெரிந்தும் நரகமே என்று தெரிந்தும், வீழ்ச்சியே என்று தெரிந்தும் நரகமே என்று புரிந்தும், விடவும் மனது இனியும் இல்லை, ஆசை கொடியில் விழுந்தேன் ஐயா, விடவும் மனது இனி இல்லை, ஆசை கொடியில் விழுந்தேன் ஐயா. ரெண்டு கரத்தை அப்பாட்டி சொல்லுங்க. பாவம் செய்யவா பிறந்தேன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துரோகம் செய்யவா வளர்ந்தேன். துரோகியா நிக்கிறோம், அப்படியே ஒப்பு கொடுக்க பிள்ளைங்களா. ஆண்டவரே பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரே, துரோகம் பண்ணிட்டு ஆண்டவரே, கொலை செஞ்ச குற்றத்துக்காக நன்றி இயேசுவே. பாவம் செய்யவா பிறந்தேன், அப்பா துரோகம் செய்யவா வளர்ந்தேன். கொலை செய்யாதே என்ற பாவத்துக்காக மன்னிப்பு கேட்கலாம். கொலை செஞ்ச ஆண்டவரே, உடந்தையா இருந்த ஆண்டவரே, கருச்சிதைவு செஞ்ச ஆண்டவரே, அதுக்கு முயற்சி பண்ண, இன்னொருத்தங்க ஆபாஷன் பண்றதுக்கு நான் கூட போன ஆண்டவரே, இன்றைக்கு என் குடும்பம் சாபத்துக்கு உள்ளா இருக்கு. அந்த ஆபாஷனுக்கு நான் போனதுனால அப்பா என்ன மன்னிங்கப்பா. அடுத்தவங்க பேரை கெடுத்த ஆண்டவரே, பழி சுமத்தின ஆண்டவரே, அடுத்தவங்களை மன்னிக்கவே இல்லப்பா. பழி வாங்கின ஆண்டவரே, மற்றவங்களுக்கு தீங்கு செஞ்ச ஆண்டவரே, அவங்கள அடித்து காயப்படுத்தினப்பா. அனாதைகளுக்கு கைம்பெண்களுக்கு நான் உதவிக்காரன் செய்யல ஆண்டவரே. இப்போ நிறைய நேரம் நான் செத்துடலாம் போல இருந்துச்சுப்பா, தற்கொலை செஞ்சுக்கலாம் போல இருந்துச்சு. என் குடும்ப பிரச்சனை, என் குடும்பத்தில் இருக்கிற போராட்டம் நான் தாங்க முடியாம கொலை செய்துமே ஆண்டவரே, நான் செத்துறேன்னு சொன்னேன் ஆண்டவரே. மன்னிப்பு கேளுங்க பிள்ளைங்களா. எத்தனை முறை அந்த எண்ணம் உனக்குள்ள வந்துச்சு, அடுத்தவங்க தற்கொலைக்கு இந்த பிள்ளையோட தாங்க முடியலையே, நான் செத்துடலாம் போல உன்னை குறிச்சு எத்தனை பேர் செத்துடலான்னு முடிவு எடுத்திருப்பாங்க. மன்னியும் ஆண்டவரே, அடுத்தவங்க அழிவுல மகிழ்ச்சி அடைஞ்ச ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே. இதோ 6வது பாவம், மோக பாவம் செய்யாதேங்கிற பாவம். என் அன்பு பிள்ளையே, அடுத்தவங்க கருப்புக்கு விரோதமா எவ்வளோ பாவம் செஞ்சிருக்கிறோம். கண்ட படங்களை பார்க்கறது, தீய வீடியோவை பார்க்கறது, கண்ட வாட்ஸ்அப்பு, தேவையில்ல யூடியூப் சேனலில் பார்க்கறது, இச்சை பழக்கங்களுக்கு அடிமையாகிறது, அடுத்தவங்கள பாவத்தில் தள்ள ஆண்டவரே. நான் உடுத்தின உட, நான் பேசுகிற பேச்சு அடுத்தவங்கள மோக பாவத்தை விட செஞ்சுப்பா. மன்னிங்க ஆண்டவரே, மன்னி இயேசுவே. ஆண்டவரே, சொந்த ரத்த உறவு முறையில் நான் உறவு வச்ச ஆண்டவரே, அண்ணியோட அண்ணனோடெல்லாம் அந்த சொந்த ரத்த முறையில் உறவு வச்ச ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத உறவு வச்ச மன்னிப்பு கேளுங்க. சுய இன்பம் செய்த நேரங்களுக்காக மன்னிப்பு கேளுங்க. ஆண் ஆணை காதலிக்கிறது, பெண்ணு பெண்ணை காதலிக்கிறது, ஒரு ஆணின் மீது அதிகமாக அன்பு வைக்கிறது, பெண்ணுக்கு மேல அதிகமா அன்பு வைக்கிறது, ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டு ஆண்டவரே, அதுக்கு உடந்தையா இருந்த ஆண்டவரே. அடுத்தவங்க லவ் பண்றதுக்கு நான் போய் ஆண்டவரே, அவங்க லவ் பண்றதுக்கு நான் போய் தூது போன ஆண்டவரே, இந்த பாவம் செய்யறதுக்கு நான் காரணமா இருந்த ஆண்டவரே. மன்னிங்கப்பா, மன்னிங்க ஆண்டவரே. கற்புக்கு விரோதமா நான் நிறைய சிந்திச்ச ஆண்டவரே, கனவுலயே நிறைய நான் பாவம் செஞ்ச ஆண்டவரே.
கனவுல கற்பனையில அதிகமா நான் பாவம் செஞ்சேன் ஆண்டவரே. Yes, Lord. மன்னிப்பு கேளுங்க பிள்ளைங்களா. மன்னிங்கப்பா. குருக்களை, கன்னியர்களை, இறை ஊழியர்களை இச்சையா பாக்குறது, இச்சையா பாக்குறது, அவளை தொட்டு பேசி இச்சைக்கு தள்ளது. மன்னிப்பு கேளுங்க. எத்தனை ஃபாதர், எத்தனை சிஸ்டர்ஸ் உன் குடும்பம் இச்சைக்கு தள்ளி இருக்கலாம். தொட்டு தொட்டு பேசி அவங்க பாவம் செய்துக்கு நீ ஒரு காரணமா இருக்கலாம். மன்னியும் ஐயா. தொடாதீங்க பிள்ளைங்களா. ஃபாதர்லாம் உடைய அப்பா இல்லையா? சிஸ்டர்லாம் உடைய அம்மா இல்லையா? உன் திருச்சபை பாவம் செய்துக்கு நீ காரணமா இருக்கலாமா? உன் குடும்ப காரணமா இருக்கலாமா? மன்னிப்பு கேளு பிள்ளைய. கழுவுங்க டாடி. தவறா பேசுன ஆண்டவரே, சுத்திகரிங்க. அவங்க பேரை கெடுத்த ஆண்டவரே, ஆமென். தீங்கு செஞ்ச ஆண்டவரே மன்னிங்கப்பா. மன்னிங்கப்பா. மன்னிங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்கப்பா. மன்னிங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க டாடி. அப்பா மன்னிங்கப்பா. ஒரு விஷயம் ஆண்டவரே மன்னிங்க. ரெண்டு வகை அர்த்தம் கொண்ட வார்த்தையை பேசுனேன். என் கண்ணில் அடக்கம் இல்லை ஆண்டவரே. மற்ற இச்சையோட பார்த்த ஆண்டவரே, குடிச்சு கும்மாளம் போட்ட ஆண்டவரே, குடிச்சு அதை ஒரு மகிழ்ச்சி அடைஞ்ச ஆண்டவரே, அதை குடிச்சிட்டு வந்து அந்த நாவோ நன்மை வாங்கின ஆண்டவரே மன்னிங்கப்பா. மன்னிங்கப்பா. அந்த குடியால நான் காம இச்சைக்கு தள்ளப்பட்ட ஆண்டவரே மன்னிங்கப்பா. காம இச்சையினால ஆண்டவரே நீர் தாம்பத்திய உறவை கொடுத்தது சம்பதியின் பெருக்கத்திற்காக. ஆனா டிவியப்பா தவறான தாம்பத்திய உறவு கொண்டதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. களவு செய்யாதேங்கிற பாவத்துக்காக மன்னிப்பு கேட்கலாம் பிள்ளைங்களா. இதோ சொந்த வீட்டுல திருநீங்களா, கணவர்கிட்ட திருநீங்களா, பிள்ளைங்கிட்ட திருநீங்களா, மன்னிப்பு கேளு. லட்சம் வாங்கினியா மன்னிப்பு கேளு. அநியாய வட்டி வாங்கினியா மன்னிப்பு கேளு. முறையற்ற வகையில பொருள் சேர்த்தியா மன்னிங்கப்பா. கள்ள தராசு வச்சு வியாபாரம் பண்ணியா மன்னிப்பு கேளு. மன்னிங்கப்பா. திருடி நான் சேர்த்து வச்ச சொத்து மன்னிங்க ஆண்டவரே. 10ல் 1 பங்கை நான் கொடுக்கல ஆண்டவரே. இதோ ஆண்டவர் சொன்னாரு ஒரு முறை, 10ல் 1 பங்கை தின்றவள் இவள் என்று. 10ல் 1 பங்கை எடுத்து வைப்பாண்டவரு. இந்த கோயிலுக்கு கொடுத்தா ஃபாதர் செய்வாரா மாட்டார்னு அதை நானே வாங்கி தின்ட்டாண்டவரு. எத்தனை முறை ஆண்டுக்குரிய பங்கை கொடுக்காம கொள்ள அடிச்சு வச்சுக்க. கொள்ள கூட்டம்ல நம்ம. உன் பங்கு எழுப்பணும். உன்னுடைய 1 பங்கு யாருக்கு போனோம்? ஆண்டு கொடுக்கலையே நீ. ஆண்டு கொடுக்கலையே. அப்பாவை எத்தனை முறை ஏமாத்திருக்கிறீங்க, எத்தனை முறை ஏமாத்திருக்கிறீங்க. மன்னிப்பு கேளு பிள்ளைய. 1 பங்கை தின்ற குடும்பமா நம்ம குடும்பம். அப்பாட்ட மன்னிப்பு கேளுங்க. அப்பா இதனால நான் நோயில பாதிக்கப்பட்டிருக்கலாம்ப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. பொய் சொன்ன நேரத்துக்காக மன்னிப்பு கேளுங்க. அப்படி 8வது கட்டல பொய் சொன்ன ஆண்டவரே, நீதியை புரட்டி பேசின ஆண்டவரே, அபாண்டமா பழி சுமத்தின ஆண்டவரே, கோல் சொன்ன ஆண்டவரே, புரட்டி பேசின ஆண்டவரே, ஒருதலை பட்சமா நடந்துகிட்ட ஆண்டவரே, நயவஞ்சகமா பேசி அடுத்தவங்களை ஏமாத்தின ஆண்டவரே, தவறா பேசி அடுத்தவங்களை பிரிச்சு விட்ட ஆண்டவரே மன்னிங்கப்பா. மன்னிங்கப்பா. 9வது கட்டல பிறர் மனைவியை விரும்பாதே என்ற கட்டல அடுத்தவ பொண்டாட்டிய பார்த்து இவள மாதிரி எனக்கு பொண்டாட்டி அமையலையே, இவன மாதிரி ஒரு புருஷன் அமையலையே, எத்தனை முறை நீ சொல்லி இருக்கிற. அப்போட்ட மன்னிப்பு கேளு. உன் கணவர் உனக்கு ஆண்டு கொடுத்தது இல்ல, நீ அவரை அன்பு செஞ்சியா? அவரை பார்த்தாலே எரிச்சல், அவரை பார்த்தாலே கோவம் வருது. எனக்கு என்னத்த அன்பு கொடுத்துட்டாரு, அவனை பாரு இவனை பாரு, அவனோடு நீ சொன்னதுனால இச்சை கொண்டாயே. அடுத்த புருஷனை நீ கம்பேர் பண்ணி அவனோடு இச்சைக்குள்ளாக நீ உட்படுத்தப்பட்டாயே. மன்னிப்பு கேளு பிள்ளைய. சகோதரன் மனைவிய, சகோதரி கணவனை என் உரிமையா நினைச்சுக்கிட்ட ஆண்டவர். கணவனுக்கு துரோகம் செஞ்ச, மனைவிக்கு துரோகம் செஞ்ச ஆண்டவர். அடுத்தவங்க மனைவி இச்சையா பார்த்த ஆண்டவர். கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினையை உண்டாக்குன ஆண்டவர். என் குடும்ப ஒற்றுமை சீர்குலைந்து போனது ஆண்டவர். என் இச்சை பாவம் எனக்கு இன்னைக்கு நோயா மாறி இருக்கு, என் பிள்ளைகளுக்கு சாபமா மாறி இருக்கு. இன்னைக்கு ஒப்பு கொடு பிள்ளைய. இச்சை பாவத்துக்கா ஜெபி. தகாத உறவு கொண்டு யாரு கூட இருந்தியோ மன்னிப்பு கேளு. பாவ சகித்துல நீ அறிக்கை செய். மன்னிங்க ஆண்டவரே. பிற பொருட்களை 10வது கட்டல பிற பொருட்களை கவர்ந்த நேரங்களுக்காக மன்னிப்பு கேளு. அடுத்தவங்க பொருளை நீ எடுத்தீங்களா, சேதப்படுத்துனீங்களா, அடுத்தவங்களை ஏமாத்தி மோசடி பண்ணீங்களா, அடுத்தவங்க பிழப்பணியை கெடுத்தீங்களா? ஐயோ மன்னிங்கப்பா. அப்பா அந்த 10 கட்டளையும் சொல்லும் போது ஒரு பாவம் எனக்கு குத்துது ஆண்டவரே. அப்பா நாங்க உங்க உரிமையை இழந்து போயிட்டோம் ஆண்டவரே. அநியாயக்காரர்கள் ஆண்டு ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு ஆண்டவர்.
அப்பா வேசி மார்க்கரும் விபச்சாரக்காரர்களும் சுயமுணர்ச்சிக்காரரும் ஆண்முணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரும் ஆண்டுடைய ராஜ்யத்தை பெற முடியாது பிள்ளையே. கண்ணீரோடு கேளு, அப்பா என்ன பண்ணீங்க ஆண்டவரே, அப்பா என்ன பண்ணீங்கப்பா சொல்ற ஜெபத்தை உள்வாங்கி ஜெபிக்கிறீங்களா சத்தமா? சுவாமி சுவாமி நான் பாவி, என்னை மன்னிங்க, நான் தகுந்த பாவ சகிதனை செஞ்சு உங்க அன்பை பெற்றுக்கொள்ளணும். இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே தாவீதின் மகனே என்னை மன்னிங்க, என் சிறையிருப்பை மாற்றுங்க, அப்பா என் குடும்ப சாபத்தை எடுத்து போடுங்கப்பா, என் குடும்ப சாபத்தை எடுத்து போடுங்கப்பா. அப்படியே சொல்றீங்களா? உத்தம மனசாமத சொல்லி ஜெபிக்கலாமா? என் சர்வேஸ்வரா சுவாமி, சர்வேஸ்வரா சுவாமி அளவில்லா சகல நன்மையும் அன்பும் நிறைந்தவராகையால் எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நான் முழு மனதோடு நேசிக்கிறேன். இப்படிப்பட்ட தேவனுக்கு பொருந்தாத பாவங்களை செய்தேனே என்று மிகவும் மனம் நொந்து மெத்த மனஸ்தாபப்படுகிறேன். எனக்கு இதுவே மனஸ்தாபம் இல்லாமல் வேறு மனஸ்தாபம் இல்லை. எனக்கு இதுவே துக்கம் இல்லாமல் வேறு துக்கம் இல்லை. இனிமேல் ஒரு பொழுதும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான மனதுடனே பிரதிக்கினை செய்கிறேன். மேலும் எனக்கு பலம் போதாமையால் இயேசுநாத சுவாமி பாடுபட்டு சிந்தின திருரத்த பலன்களை பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச வாக்கியத்தையும் தந்தருள்வீர் என்று முழு மனதோடு நம்பி இருக்கிறேன். திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களில் எல்லாம் தேவரின் தாமே அறிவித்திருப்பதால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன். ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளை மறவாதே. ஆமென். அன்புறவுகளே, நிறைய பாவத்தை ஆண்டவர் உங்களுக்கு வெளிக்காட்டியிருப்பார். ஆமென். தொடர்ந்து சிஸ்டர் இதை குறித்து தான் பேசுவாங்க. எப்படி இயேசு திருத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறது. தயவு செய்து நல்ல ஒரு பாவ செய்தலை செஞ்சு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென்.